சீனர்களின் வணிக இடங்களை மட்டுமே குறிவைத்து டிபிகேஎல் எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கும் சைன் போர்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று குற்றச்சாட்டை டிபிகேஎல் ஆலோசனை மன்ற உறுப்பினர் லாய் சென்ஹெங் நிராகரித்தார். மொழி பயன்பாடு அத்துமீறலுக்கு எதிரான நடவடிக்கையில் வங்காளதேசம், அரபு, கொரிய வணிக தளங்கள் மீது சட்டம் அதன் கடமையை செய்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அதிகமான சீன வணிக தளங்களில்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் படங்களை காட்டினாலும் மற்ற நாட்டவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். டிபிகேஎல் துணை விதிகளின்படி வணிக தளங்கள் தங்களது கடை சைன்போர்டுகளில் தேசிய மொழியான மலாய்க்கு முன்னுரிமை தர வேண்டும். இந்த விதிமுறையை மீறுவோருக்கு எதிராக அமலாக்க பிரிவினர் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அபராதம் விதிக்கப்படுவதோடு அந்த சைன்போர்டுகளை இறக்கும்படியும் உத்தரவிடப்படுகிறது என்று லாய் சென்ஹெங் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.